வணக்கம் and welcome to Yummy Chilli. நான் ஷாலினி. இன்னைக்கு வீடியோவில் ஸ்வீட்டான கலாகந்த், இங்கிலீஷில் மில்க் கேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு பால்லே செய்யக்கூடிய ஒரு யம்மியான ஸ்வீட் இது. கலாகந்த் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பாருங்கள். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது முக்கியமான இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பால், லெமன், சுகர், இது 3 தான். நான் ஒரு சாக்லேட் ஃப்ளேவருக்காக அட் லாஸ்ட் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கம்ப்ளீட்லி இட்ஸ் ஆப்ஷனல். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். சிம்பிளாக சொல்லணும்னா பன்னீர், பால்கோவா இது ரெண்டுமே மர்ஜ் பண்ணி சுகர் ஆட் பண்ணி நம்ம கலாகந்த் செய்வோம். ஸோ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு டோட்டலாக 1.5 லிட்டர் பால் எடுக்கிறோம். 1/2 லிட்டர் பால் நான் இப்போ பன்னீர் செய்கிறதுக்கு எடுத்துக்கிறேன். இது ஃபுல் க்ரீம் மில்க். புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஆவின் பாலில் ஆரஞ்சு கலரில் ஒரு பேக்கெட் இருக்கும் இல்லையா, அது வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் பால் நல்லா காய விட்டுருங்க. இந்த பால் காஞ்சதுக்கப்புறம் லெமன் ஆட் பண்ணி திரிய வைக்கலாம். நீங்கள் பன்னீர் வெளியே கூட வாங்கிக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பன்னீர் தான் எப்போவுமே ஸ்வீட்டுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ பால் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. நான் ஒரு ஃபுல் லெமன் யூஸ் பண்ணுறேன். பால் பொங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஹாஃப் லெமன் ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப காஸ்ட்லியான ஸ்வீட். ஸோ நீங்கள் வெளில வாங்குறதுக்கு பதில் வீட்டிலே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். அதே சமயம் ஒரு ரிச்சான ஸ்வீட் வீட்டிலே நீங்கள் ஹெல்த்தியாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணாமல் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு நல்லா அந்த தண்ணி தனியாக அப்புறம் பால் கட்டி ஃபார்ம் ஆகி உங்களுக்கு தனியாக பிரியணும். அப்படி செப்பரேட் ஆகலைன்னா இப்போ பாருங்கள், இது செப்பரேட் ஆகவே இல்லை. ஸோ இன்னும் லெமன் தேவைப்படுதுன்னு அர்த்தம். இன்னும் பன்னீர் ஃபார்ம் ஆகலை. ஸோ நம்ம இன்னொரு ஹாஃப் லெமனையும் நான் ஆட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா லெமன் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தண்ணி தனியாக உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸ்டெயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டெயினர் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கு, அது மேலே ஒரு மஸ்லின் கிளாத் இல்லைனா நான் ஒரு காட்டன் கிளாத் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை உங்கள்கிட்ட நல்லா காட்டனில் கர்ச்சிஃப் இருந்தால் கூட நீங்கள் அதை விரிச்சிக்கலாம். அதில் நல்லா இந்த மாதிரி விரிச்சிட்டு ஃபுல்லாக ஊற்றிடுங்க, ட்ரெயின் ஆகட்டும். இந்த ஸ்டெயினான தண்ணி இருக்கு இல்லையா, இதை கூட வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது கிரேவி ரெடி பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு குழம்புல இல்லைனா ஸ்கின்னுக்கு இந்த வாட்டர் ரொம்ப நல்லது. குழந்தைங்களை குளிப்பாட்டுற தண்ணியில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி குளிப்பாட்டலாம். ஸோ இதில் ஒரு டைம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த லெமன் ஃப்ளேவர் அப்போ தான் போகும். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கிரேவி பண்ணுறதுக்கு வேணும், இல்லை பன்னீர் டிக்கா பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பீஸ் போட்டால் க்ரம்பிள் ஆகக்கூடாது, அப்படியே க்யூபாகவே இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் வெயிட் வச்சு ட்ரை அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பன்னீர் செய்கிறதுக்கான மெத்தட். இல்லை இந்த மாதிரி ஸ்வீட் தான் செய்யணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுருங்க. ½ அன் ஹவருக்கு இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்க தண்ணியும் ட்ரை ஆகிடும், ரொம்ப உங்களுக்கு ஹார்டாகவும் ஆகாது. அதனால தான் நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷான பன்னீர் செய்யணும் ஸ்வீட் செய்கிறதுக்கு. அந்த கேப்பில் அடுத்து நம்ம கோவா ரெடி பண்ணிடலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா நல்லா திக்கான ஹெவி பாட்டம் பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது 1 லிட்டர் ஃபுல்லாக பசும்பால் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுக்கணும். மில்க் ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உங்களுக்கு நல்லா திக்காக க்ரீமியாக வேணும்னா கண்டிப்பாக ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுக்கணும். ஸோ அதே மாதிரியே பால் பொங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. மேலே இந்த மாதிரி ஆடை ஃபார்ம் ஆகுறப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், கொஞ்சம் சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த கலாகாந்தை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்த ஒரு ½ அன் ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அதோட குவான்டிட்டி நல்லா கம்மியாக இருக்கும். நல்லா அந்த ஆடையும் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். அதாவது கோவா ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகுது இப்போ தான். இனி கொஞ்சம் நமக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். சைட்ஸ்லலாம் ஒட்டாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடியில் பேர்ன் ஆகிடக்கூடாது, அதனால் கிண்டிகிட்டே இருங்க.
ஸோ டோட்டலாக வந்து ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா குவான்டிட்டியும் நல்லா கம்மியாயிடுச்சு, நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ அந்த பன்னீர் எடுத்து நம்ம க்ரம்பிள் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா ஒரு ஓட்டி அதுக்கப்புறம் இதில் நீங்கள் கூட ஆட் பண்ணலாம். இல்லை இதே மாதிரியே ஆட் பண்ணிவிட்டு அட் லாஸ்ட் வந்து நீங்கள் மிக்ஸியில் வந்து ஒரு பல்ஸ் விட்டு கூட எடுக்கலாம். ஸோ இந்த பன்னீரையும் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு லெமன் எடுத்திருக்கேன், இந்த ஒரு ஃபுல் லெமன் ஜூஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம அடியில் வந்து பர்ன் ஆகாமல் கிண்டிகிட்டே இருங்க. அந்த ஓரங்கள்லையும் வந்து எடுத்து விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் லெமன் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் பன்னீர் மாதிரியே வந்து திரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி நல்லா திக்காயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் லெமன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பன்னீர் மாதிரி திரிஞ்சு வராது, உங்களுக்கு திக்னஸ் மட்டும்தான் கொடுக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி இழுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும், அதாவது அந்த பேன் வந்து தெரியணும். சப்போஸ் லிக்விடாக உங்களுக்கு தண்ணியாக வந்தது அப்படின்னா மிக்சர் ஜாரில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் விட்டு எடுத்து திருப்பி அதே மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி கிண்ட ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போ வந்து 150 கிராம்ஸ் அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். 1 லிட்டர் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 லிட்டர் பால் எடுக்கிறீங்கன்னா 200 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இல்லையா, அதனால 150 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஸோ சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இலகி தான் வரும், மெல்ட் ஆகும். ஸோ அதனால நீங்கள் இன்னும் கூட நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணலாம். நான் இந்த எப்படியும் வந்து நம்ம ஸ்டிர் பண்ண போகிறோம், அதனால இந்த ஸ்டேஜ்லேயே சுகரையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதுவும் இதே மாதிரியே வந்து இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி திருப்பி இதே மாதிரி நல்ல பபிள்ஸ்லாம் நிறையா வரும். நீங்கள் பக்கத்துலேயே நின்று நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க, கிண்டிகிட்டே இருங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த ஸ்டேஜில் வந்துடும். ஸோ அவ்வளோதான், வந்து இது முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு கொக்கோ பவுடர் வேணும்னா இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறேன். ஒரு பாதி குவான்டிட்டி மட்டும் இப்போ நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு டிஃபன் பாக்ஸில் நெய்யை வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு ட்ரே கூட எடுத்துக்கோங்க. ட்ரேயில் வந்து நெய்யை வந்து நல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டு அதில் வந்து இந்த கலாக்கந்த் மிக்சரை வந்து நான் ஊற்றுறேன். உங்களுக்கு இந்த லிக்விட் ஸ்டேஜில் இருக்கிறத விட இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருந்தால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நான் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்றேனால தான் இப்போ பாதியை வந்து நான் இதில் ஊற்றுறேன். இதை வந்து நான் செட் பண்ணுறதுக்காக நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நான் மீதி இதில் ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த ரிமைனிங் இருக்க இந்த மிக்சரில் வந்து ஹெர்ஷீஸ் கொக்கோ பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். நல்ல ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் இருந்ததுன்னா குட்டீஸ்க்கு இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா டார்க்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து 2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்வீட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைம் மட்டும்தான் இதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும், மற்றபடி உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிள் தான் இது. ஸோ தட்ஸ் ஆல், நம்மளோட இந்த சாக்லேட் கலாக்கந்த் மிக்சரும் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த அந்த மில்க் கேக் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அது செட் ஆயிடுச்சு. அது மேலேயே வந்து இந்த சாக்லேட் கலாக்கந்த் மிக்சரையும் நான் ஊற்றிக்கிறேன். 2 நாள் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே டாப்பிங்ஸ்க்கு நான் ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். பிஸ்தா, முந்திரி எது உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே நட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க, அப்போ தான் அது வந்து நல்லா செட் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து எடுத்து வச்சிடலாம். 5 ஹவர்ஸ் இருந்தாவே போதும். நான் வந்து 12 ஹவர்ஸ் வச்சு எடுக்கிறேன். அதாவது நெக்ஸ்ட் டே தான் நான் அதை வந்து எடுத்தேன். இப்போ இந்த மாதிரி அதோட ஓரங்கள் எல்லாம் வந்து நைஃப் வச்சு நல்லா இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ணிடுங்க. கட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் திருப்பி போடாமல் அப்படியே அதுலேயே நீங்கள் வந்து கட் பண்ணி அப்படியே பீஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். கலாக்கந்துன்றது உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஷேப்லாம் வராது, கொஞ்சம் இந்த மாதிரி தான் வந்து ரஃபாக தான் இருக்கும் பார்க்க. பட் வந்து ரொம்ப ரொம்ப யம்மியான ஒரு ஸ்வீட் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆரோக்கியமான உணவை அறுசுவையோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ.